Hi everyone, welcome to Aparna's Tales and Tastes. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காத்மண்டூவில் we went for little shopping. சும்மா அன்னைக்கு வந்து ரெஸ்ட்டாக தான் இருக்கணும் டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ட்ராவல்லாம் பண்ணல. ஸோ we went for lunch. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லே கொடுத்துட்டாங்க. ஸோ we went out for lunch. இங்கே மோமோஸ், அவங்களோட தாலி அதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ தென் we went to the நியர்பை மால் சாயா சென்டர்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு சின்ன ஹேர் கட்காக போனோம். அகெயின் வி வென்ட் ஃபார் சம் ஷாப்பிங். இங்கே வந்து எல்லா வின்டர் வேர்ஸும் கொஞ்சம் சீப்பாகவே இருந்தது கம்பேர்ட் டு சிங்கப்பூர். ஒரு 20% சீப்பாக இருந்தது கம்பேர்ட் டு சிங்கப்பூர். ஒரு அந்த நார்த் ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருந்தது. அப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் புக் ஸ்டால்ஸ். குழந்தைங்களுக்கு நிறைய ஹிந்து மெத்தலாஜிக்கல் ஸ்டோரிஸோட நிறைய சோவீனியர்ஸ் அந்த மாதிரி நிறைய புக் ஸ்டால்ஸ் நிறைய பார்த்தோம். அபவுட் எவரெஸ்ட் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ். And then honey, Himalayan honey. And then I used to collect some masks. So அதனால அந்த மாஸ்க்லாம் வாங்கினேன். And some souvenirs too. And I used to collect lot of dolls. என்னோட நவராத்திரி கலெக்ஷன்ஸ்க்காக நிறைய நான் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டால்ஸ், மாஸ்க்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. And then we came across a bag. இப்போ இதில் வரும் அந்த பேக்கு. ஸோ இந்த பேக் தான் இது வந்து இட் இஸ் மேட் ஆஃப் ஹெம்ப், தட் இஸ் marijuana, அந்த கஞ்சா செடி மாதிரி. ஸோ இட் இஸ் இல்லீகல் இன் சிங்கப்பூர். அதனால் நாங்கள் அதை வாங்கலை. பட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் பேட் லக். அண்ட் தென் வி வென்ட் ஃபார் அ ரிக்ஷா ரைட். இந்தியாவில் போனது, ரொம்ப சின்ன வயசில் போனது. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்ஸ் லவ்ட் இட். ரொம்ப ஒரு ஸ்லோப்பியாக பம்பி ரோட்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். லோக்கல்ஸ் எல்லாம் எப்படி ஷாப் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் ஒரு லூப் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அதே இடத்துல திருப்பி கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் டெம்பிள்ஸ் அந்த ஸ்ட்ரீட்ஸில். என்னன்னாக்கா அங்கே அந்த கோபுரம் வந்து பகோடான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிறைய பகோடா வச்சு அந்த டெம்பிள்ஸ் கட்டுறாங்க. அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட்ஸில் சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு தேவி டெம்பிள், இல்லை பைரவர் டெம்பிள், இல்லை சிவன், இல்லை காளி, இல்லை கணேஷ், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டாச்சு, பிக்சர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ பீப்புள் ஆர் வெரி டிவோஷ்னல். ஸோ ஷாப்பிங்லன்னு பார்த்தா நாங்கள் ஒன்றுமே வாங்கலை. பிகாஸ் நிறையா வாங்கி தூக்கிட்டு அகெயின் வி ஆர் கோயிங் டு சம்வேர் எல்ஸ். நிறைய இடத்துக்கு போகிறோம். ஸோ எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு அந்த ஊரில் என்னெல்லாம் இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வி கேம் ஃபார் த டின்னர். திஸ் இஸ் ஃபாரஸ்ட் இன் அ பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸ், நல்லா இருந்தது ஃபுட்டும். Again then back to Chaya Center, and then this was our first day. ரொம்ப ஈஸியாக டயரிங்காக இல்லாமல் வச்சுக்கிட்டோம். பிகாஸ் டுமாரோ இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டே. ஸோ டே 2 நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல் புஃபேலே முடிச்சிட்டோம். அண்ட் தென் வி வென்ட் டு த இந்தியன் எம்பசி. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் ஸ்டோரி. வி ஹயர்ட் அ கார் வித் டிரைவர். காட்மண்டூவில் ஹயர் பண்ணியிருந்தோம் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days. அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு எம்பசியில் வேலை முடியல. ஸோ வி கேம் பேக் டு த ஹோட்டல் அண்ட் செக்ட் அவுட். வி கேம் ஃபார் த ரெஸ்டாரண்ட் ஃபார் லஞ்ச் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட். ஸோ இட் வாஸ் அ தாய் ரெஸ்டாரண்ட். அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே வரலாம் போல் இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபுட்டும் இட் வாஸ் வெரி குட். நாங்கள் க்ரீன் கறி அண்ட் பட்டாய் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பசங்களுக்கு பட்டாய் அண்ட் எங்களுக்கு க்ரீன் கறி. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னாக்கா திஸ் இஸ் கோயிங் டு பி அ லாங் ஜேர்னி. ஸோ ஆன்லைனில் இட் வாஸ் ஷோயிங் அரௌண்ட் லைக் 5.5 hours. பட் எங்களுக்கு தெரியும் அதை விட ஜாஸ்தியாக போகுது. ஏன்னா பசங்களை வச்சுட்டு கண்டினியூஸாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியாது. அதனால வி தாட் லைக் லஞ்ச் முடிச்சுட்டு போனால் they'll sleep அட்லீஸ்ட் ஃபார் 2 hours. அந்த 2 to 3 hours நம்ம வந்து கவர் பண்ணிடலாம், நம்ம பீஸ்ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சு இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு பந்திப்பூர். அந்த பிளேஸ்க்கு இட் டுக் அரவுண்ட் லைக் 7 hours ஆச்சு எங்களுக்கு. ஸோ கம்மிங் பேக் அபவுட் த இந்தியன் எம்பசி. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா கிடையாது நேபாள் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ ஐ எம் லிவிங் இன் சிங்கப்பூர் ஹோல்டிங் அன் இந்தியன் பாஸ்போர்ட். ஸோ வென் ஐ என்டர்ட் நேபாள், அந்த இமிக்ரேஷன் ஸ்டாஃப் சொன்னாங்க தட் ஐ நீட் அ NOC சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் டு லீவ் நேபாள். ஆக்சுவலி சிங்கப்பூருக்குள்ளே அவங்க கேட்கவே இல்லை. இதுக்கு அவங்க வீசாவே கொடுத்துருக்கலாம்.
கண்டிப்பாக விசா வேணும் இந்தியன் சிட்டிசனுக்குன்னே சொல்லியிருக்கலாம். இது தேவையில்லாத ஒரு வேலையாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு இந்தியன் எம்பசியில் வி அப்ளைட் ஃபார் திஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து நாங்கள் போனாக்கா அத்தனை நாள் வெயிட் பண்ணி உள்ளே போனால் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் எப்போ போகிறீங்களோ அதுக்கு 3 நாள் முன்னாடி வந்தால் போதும் அப்படின்னு. தேங்க்ஃபுல்லி வி வர் ஸ்டேயிங் இன் காட்மண்டு ஃபார் த லாஸ்ட் 3 days. பட் நிறைய பேர் பொக்காரா அந்த மாதிரி நிறைய பிளேசஸில் ஸ்டே பண்ணாங்கன்னா இதுக்காக அவங்க ஓடி வர வேண்டியிருக்கும் காத்மண்டுக்கு. ஸோ அதனால திஸ் வாஸ் அரவுண்ட் லைக் 3000 நேபாளிஸ் ரூபி ஆச்சு. ஸோ இதுக்கு அவங்க வீசாவே கேட்டிருந்துருக்கலாம். ஸோ உள்ளே என்ட்ராகும்போது அவங்க சொன்னதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ வென் வி ரிட்டர்ன் பேக் என்ஓசி இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப தவிச்சாங்க. தெரியல நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன். அந்த இமிக்ரேஷன் ஸ்டாஃப் சொல்லனா எங்களுக்குமே தெரிஞ்சிருக்காது. இல்லை எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் அதோட ரெசீட், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ண அதோட காப்பி, சிங்கப்பூர் பாஸோட காப்பி, இது மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ வி ரீச்ட் பந்திப்பூர் வில்லேஜ் அண்ட் ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ் இது. இவங்க ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருக்குது. ஈவன் இப்போ இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ இது டேமேஜ் ஆச்சுன்னா திருப்பி அதே பழைய ஆர்கிடெக்சரில் தான் கட்டுறாங்க. ஸோ எவ்ரி நைட் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. லேடிஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஆடுவாங்க, மென்லாம் பாடுறாங்க. ஸோ டூரிஸ்ட்லாமும் கூப்பிட்டு ஆட வைக்கிறாங்க. இங்கே எல்லாமே ஹோம் ஸ்டே தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் ஈவினிங் ஆச்சுன்னா இந்த டான்ஸ் பார்க்கறதுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வெளியே அழகாக ஒரு சின்ன பெஞ்ச் மாதிரி போட்டு சமைச்சு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃபுட்டெல்லாம். அந்த வெதரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. கொஞ்சம் காத்மண்டு விட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் டே 2. ஸோ நெக்ஸ்ட் டேஸில் எங்கெல்லாம் போனோம், எதெல்லாம் பார்த்தோங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.